வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுக்குரிய பிரதான பரிகார தலமாக திகழக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் எப்படி வழிபடணும், அங்கே என்ன பூஜை பண்ணணும், அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் சனி பயிற்சி முடிஞ்சிச்சு. அதனால் சனி தோஷங்கள், ஜென்ம சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி எதுவாக இருந்தாலும் இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வரும். இந்த பதிவை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனி பயிற்சி பலன்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட சேனல்லையும் அதுக்குண்டான பலன்களை போட்டிருந்தோம், பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ அடுத்தது எல்லாருமே ஒரு தடவை திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே விசேஷமானது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலமாக ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும், அங்கே என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலில் திருநள்ளாறு வரக்கூடிய பக்தர்கள் ஃபஸ்ட்டு நல தீர்த்தத்தில் நீராடணும். குளத்தை வல இடமாக சுற்றி வணங்க வேண்டும். நடுவே இருக்கக்கூடிய நலன் தமயந்தி சிலைகளை தரிசிக்கணும். அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் ஸ்வர்ண கணபதி, முருகன், தர்பாரண்யேஸ்வரர், தியாகேஸ்வரர், பிராணேஸ்வரி இவர்களை தரிசிச்சுட்டு கடைசியாக தான் நீங்கள் சனி பகவானை வணங்கணும். சனி பகவானுக்கு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல் தீபம் ஏற்றது, கருங்குவளை மலர் அர்ப்பணிக்கணும், நல்லெண்ணெய் அபிஷேகம், கருப்பு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது, வடமாலை சாத்துறது, எல் சாதம் நெய்வேத்தியம் செய்கிறது, இதெல்லாம் இங்கே ஒரு முக்கிய பரிகாரமாக சொல்லப்படுது. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் சனிக்கிழமை அன்னைக்கு மட்டுமின்றி வாரத்தில் எந்த நாள்லனாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். முக்கியமாக சனி ஓரையில், அதாவது மற்ற நாளில் இருந்தாலும், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு தான் போகணுன்னு இது கிடையாது, மற்ற நாள்லேயும் நீங்கள் போகலாம். முக்கியமாக நீங்கள் போகிற நேரம் சனி பகவானை தரிசிக்கிற நேரம் சனி ஓரையாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மரகத லிங்கம், உலகில் இதற்கு இணையான லிங்கம் வேறு எதுவுமே இல்லைன்னு நம்பப்படுது. நாள்தோறும் 5 கால அபிஷேகம் நடக்கிறது. அபிஷேகம், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவை பக்தர்களுக்கும் கொடுக்கப்படுது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலிலிருந்து மேற்கே பக்கம் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கும்பகோணம், மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது. திருநள்ளாறு சென்று வழிபட்டு வந்தால் விதியே மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கையில் நன்மைகளும் அதிகரிக்கும். அதனால் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நலன் இங்கே கோயிலுக்கு நுழைந்ததும் அவருக்கு தொடர்ந்து இந்த சனி இறைவனின் ஆணைக்கிணக கோயிலுக்கு வெளியவே நின்றுட்டாராம். அந்த கணமே நலனின் மனம் தெளிந்தது, அமைதி திரும்பியதுன்னு சொல்லுவாங்க. இங்கு உன்னை வணங்குவோருக்கு சனி தீண்டாமல் அருள் புரிய வேணும் அப்படின்னு சொல்லி நலன் வேண்டிக்கிட்டதோட பலன் தான் இறைவன் வரம் கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த தலத்தில் பிரம்மா, இந்திரன், வருணன், அக்னி, யமன், நிருதி, வாயு, குபேரன், ஈசானன் என 8 திக்கு பாலகர்களும் முனிவர்களும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த கோயிலில் 17 சிவலிங்கங்களும் 13 தீர்த்தங்களும் இருக்கிறதா இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலமாக கண்டிப்பாக சனி தோஷத்திலிருந்து நீங்கள் சனி பகவானோட பூரண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரதான தெய்வமாக இந்த கோயிலில் சிவன் அருள் பாலித்தாலும் சனி பகவானுக்கான பூஜைகள், வழிபாடுகள் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சனி பகவான் அருள்வார். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.